வீடு கட்ட போறோம். ஸோ நான் அந்த வீடு கட்டுறதுக்கு வாஸ்து பார்க்கணுமா? இல்ல அந்த இடத்துக்கு நான் வாஸ்து பார்க்கணுமா? அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும்ல. இப்போ இப்போ ஒரு வீடு கட்ட போறோம். முதல்ல வீடு கட்டுவதற்கு எதை நாம் தேர்வு செய்யணும்? இடத்த தேர்வு செய்வோம். ம். தவறான இடத்தில் சரியான வீடு கட்டலாம். சரியான இடத்தில் தவறான வீடையும் கட்டலாம். 2மே மக்கள் பண்ணுவாங்க. நல்ல சைட்டா இருக்கும். ம். பில்டிங்க தப்பா கட்டிடுவாங்க. தப்பான சைட்டா இருக்கும். சரியான பில்டிங் கட்டியிருப்பாங்க. இதுக்கு என்ன சார் பலன்? இப்போ ஒரு இடம் தப்பு. தவறான ஒரு அமைப்புல ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல ஒருத்தர் சரியா வீடு கட்டிட்டாரு. ம். இப்ப உதாரணம் அப்படியே புரியிற மாரி சொல்றேன். ஒரு வேலை வெட்டிக்கு போவாத ஒருத்தரு. ம். நல்லா ட்ரிங்க் பண்ற பையன். எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத பையன். அப்படின்னு வச்சுப்போம். இந்த பையனுக்கு சரியான ஒரு பொண்ண குடுத்துட்டாங்க. சரியான பொறுப்பா இருக்கிற ஒரு பொண்ண அந்த பையன்கிட்ட ஒப்படைச்சுட்டாங்க. தவறான இடத்தில் சரியான வீட கட்டிட்டாங்க. ஓகே. தப்பான பையன்கிட்ட சரியான பொண்ண குடுத்துட்டாங்க. இப்போ பெண் குடுத்தவர் என்ன பண்ணுவாரு? பிரிச்சு கூட்டின்னு வந்துருவாரா? இல்ல பையன் திருந்தணும்னு எதிர்பார்ப்பாரா? பையன் திருந்தறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. அவன் இன்னும் குடிப்பான், சீட்டாடுவான், வேலை வெட்டிக்கு போமாட்டான். அவனுடைய இயற்கையான தன்மையே அதுதான்னு வச்சுக்கங்களேன். ஆனா பொண்ணு குவாலிட்டியான பொண்ணு எதுவுமே தெரியாத குடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும்? பொண்ண பிரிச்சு கூட்டு வந்துருவாங்க. அவ்வளதான். அப்போ அந்த இடத்துலருந்து அவங்க என்ன பண்ணணும்? வெளியேறி விட வேண்டும். தவறான இடத்தில் சரியான வீடு கட்டுபவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறிடணும்.